வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷன். அதால் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்குண்டா, இந்த மீடியாஸ் எல்லாம் இருக்குதில்ல, இந்த நியூஸ் சேனல்ஸ் அவங்களெல்லாம் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஒரு மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தி அவங்களோட மைண்டை மாற்றலாம் கொள்ளலாம்ண்டு அவங்க தான் ராஜாக்கள், அவங்க தான் ஒரு எலெக்ஷன் எல்லாம் தீர்மானிக்கிறேன்ட்டு இந்த நியூஸ் சேனல்கள் இதெல்லாம் அமெரிக்காவில் யோசிச்சு கொண்டு இருந்தது. ஆனால் ட்ரம்ப் வின் பண்ணியோடனே இந்த நியூஸ் மீடியாஸுக்கெல்லாம் ஒரு செருப்படி மாதிரி நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கமலா ஹாரிஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் லெஃப்ட் அஜெண்டான்ட்டு சொல்கிறது. அவங்க என்ன இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூ, அடுத்தது இந்த கே ரைட்ஸ், இதில் எல்லா செலிபிரிட்டிஸும் கமலா ஹாரிஸுக்கு தான், ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் தான் என்டோஸ் பண்ணது. அந்த செலிபிரிட்டிஸை கொடுத்து கணக்க காசு $1.2 பில்லியன்ஸ் கிட்ட கமலா ஹாரிஸ் கம்பெயின் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க கம்பெயின் பண்ணவங்க. அதில் இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் கிட்ட கடன் இருக்குது. அதை திருப்பி பே பண்ணணும். ஏன்னா அவங்க லாஸ்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷனை. இந்த பெரிய பெரிய கோஆப்ரேஷன் மீடியாஸ், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாரும் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் ஆர்டினரி பீப்புள், அந்த சாதாரண மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். அவன் சரியான பணக்காரன். அவனுக்கு இப்படி எலெக்ஷன் எல்லாம் அவனு சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அவர் சரியான பணக்காரர். அவருக்கு இந்த எலெக்ஷனோ பொலிட்டிக்ஸோ தேவையில்லாம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவன் சொன்னான், அமெரிக்கா இந்த மற்ற நாடுகள் எல்லாம் கொரப்ஷனில் தங்களை பயன்படுத்துது. ஆனால் தங்களுக்கு ஒன்றும் ரீபே பண்ணல. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இமிக்ரேஷன் அது ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை. இப்போ ஜோ பைடன் பார்ட்டி என்ன செய்யணும்னா, இமிக்ரேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேணும், எல்லாரையும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஏனெண்டா அந்த இமிக்ரேஷன் ஆக்களுக்கு எல்லாம் விசா கொடுத்தா அந்த இமிக்ரேஷன்காரன் விசாவுக்கு தகுதியானவொடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த விசா வச்சு ஓட்டர் அவங்கள அந்த விசா வச்சு ஓட்டர் ரெஜிஸ்டர் பண்ணினோடனே அவங்களெல்லாம் எலிஜிபிளாக வந்துடுவாங்க ஓட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நடக்க எல்லாரும் கமலா ஹாரிஸ் பார்ட்டிக்கு போடுவாங்கன்றபடி அவங்கள என்ன செஞ்சு விட்டாங்கன்னா, அமெரிக்காவில் ஃபுல் போர்டரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. லாஸ்ட் டைம் 2016 டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணியிருக்கேன். அவர் அந்த போர்டர் இஷ்யூ வச்சு தான். ஏன்னா அந்த போர்டரில் இருந்து அந்த மெக்சிகோ அங்கே இருந்து ஒன்றும் வரையில நிறைய வேறு நாடு போர்டர் இப்போ ஓப்பனாக இருந்தால் எல்லாரும் குவிவாங்க தானே. அதாலே அவங்களால சஸ்டைனபிள் பண்ண முடியலை. ஏனென்றால் ஒரு நாட்டுக்குள்ள 100 பேர் இருக்கிறாங்கடா, 100 பேருக்கு தான் சாப்பாடு போட முடியுமெண்டா. நீ 150 பேர் போர்டர்ல இருந்து வந்தால் இப்படி எல்லாரையும் பார்க்குறது, அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணாது. அவங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் கூட. இப்போ யூஎஸ் டெட் கடன் 34 ட்ரில்லியன் அவங்களுக்கு கடனே இருக்குது. ஸோ அதை வச்சு கொண்டு இமிக்ரேஷனையும் கூட எடுத்துக்கொண்டு இருந்தா என்ன செய்வாங்க, வர்ற இமிக்ரேஷன்காரங்களுக்கு அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணிடலாம். இந்த ஹோட்டல் எல்லாத்தையும் அவங்களும் எடுக்க தொடங்கிட்டாங்க. அடுத்தது இருக்கிற மக்களோட வெல்ஃபேர் சிஸ்டம் ஒன்றையும் பார்த்துக்கொள்ள முடியாது. அதால் ட்ரம்ப் சொன்னார், இந்த அமெரிக்கா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக மாறுது. அதால் நான் இதை மாற்ற போகிறோன்னு ஃபுல்லாக டிப்போர்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் அன்அக்கௌண்டடாக 20 மில்லியன் பீப்புளுக்கிட்ட ஜோ பைடன் 2020 ஆஃபீஸ் எடுத்ததுலேருந்து கமலா ஹாரிஸ் அந்த ஆட்சியில் அவள் தான் போர்டர்ஸாராக இருந்தவா, போர்டருக்கு கண்ட்ரோல் பண்ண. ஸோ அதுலேருந்து 20 மில்லியன் பீப்புளுக்கிட்ட உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறாங்களா. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்ததால் ட்ரம்ப் சொன்னார், இது இப்படியே நடந்து கொண்டு போயிடல. அதனால் அவன் அதை வச்சு பிரச்சாரம் செஞ்சு கேம்பெயின் எல்லாம் பண்ணி, அடுத்தது கே ரைட்ஸு, அடுத்தது ஸ்கூல் சாய்ஸஸ் இருக்குது. ஸ்கூல் சாய்ஸ் என்ன செய்வாங்க, இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. அதெல்லாம் வச்சு அமெரிக்கா இப்போ 25th 27 இடத்துக்கு போயிட்டுது எஜுகேஷனில். ஸோ அவன் சொன்னான், இதெல்லாம் நான் அபலிஷ் பண்ண போகிறேன். இந்த கே ரைட்ஸ், LGBTQ அதெல்லாம் ரிப்பப்ளிக்கன். அடுத்தது உமன்ஸ் ரைட்ஸ்ன்னு சொல்ல இந்த அபோஷன் 9ஆம் மாதத்துல அபோஷன் பண்ணக்கூடாது, அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவன் சொன்னான், இதெல்லாம் எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. வேறு ஆக்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே விடக்கூடாது. அவங்க குப்பையாக்குறாங்க, எங்களோட வேல்யூ ஒன்றையும் அவங்க வச்சிருக்கிறேன்ட்டு. எந்த நாட்டு அதிபர் என்னன்னா அவங்களோட மக்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் கமலா ஹாரிஸ் எவ்வளோத்த பண்ணியும் எல்லா செலிபிரிட்டிஸும் இருக்கிறாங்களா. ஆனால் அந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. செலிபிரிட்டிஸ் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்க எல்லாம் லெஃப்ட் சைட். ஸோ அவங்களெல்லாம் வச்சு பிரச்சாரம் செஞ்சும் செருப்படி எல்லா மீடியாஸ் இருக்குது தானே. அவங்க ஃபுல்லாக கமலா ஹாரிஸுக்கு தான் சப்போர்ட்டு. பட் கமலா ஹாரிஸை பற்றி பாசிட்டிவாக 100% கவரேஜ் நடக்கும். அதே மாதிரி 100% நெகட்டிவாக டொனால்ட் ட்ரம்பை பற்றி அவங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அதை ஆல்டர் பண்ணி. இப்போ ஒரு ஹெட்லைன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சைடில் இருக்குதுண்டா, ஒரு ஹெட்லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை பற்றி அட்டாக் பண்ணியே போடுவாங்க. ஆனால் உள்ளுக்க ரீட் பண்ணால் கண்டென்ட் வேறையாக இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன கிளிப்ஸாக அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சையும் அவங்களோட பொலிட்டிக்ஸுக்கு என்ன தேவையோ, அவங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன அட்ராக்ட் பண்ணணுமோ அதை வச்சு போடுவாங்க. அந்த விஷயம் ஒன்றும் இப்போ ஒர்க் பண்ணலை. ஏனெண்டா இப்போ ஈலான் மஸ்க் அவங்களோட சேர்ந்துட்டார். அடுத்த விவேக் ராமசாமின்ற தமிழ் ஆளும் அவரோட சேர்ந்துட்டார்.
ஸோ அதால் அவங்களெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஈலான் மஸ்க் வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வாங்கினோன்னே இப்போ பீப்புள் வந்து மீடியாவாக போயிட்டாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உடனுக்குடனே வர தொடங்கிட்டுது எக்ஸில். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உண்மை எது பொய் எதுன்னா அவங்களுக்கே தெரியுது. அடுத்தது வந்து இன்ஃப்ளேஷன், சரியான விலைவாசி அதுகளெல்லாம் பயங்கர கூட. அப்போ அவங்களுக்கு விளங்குது ட்ரம்ப் வந்து ஆஃபீஸில் இருக்க 2016 20 மட்டும் எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நல்லபடியாக இருந்தது, வேலை ஓகே இருந்தது, காசுகள் எல்லாம் பேங்கில் இருந்தது. ஜோ பைடன் வந்தோடனே இன்ஃப்ளேஷன் கூட, ஆயில் ப்ரைஸ் எல்லாம் கூட. அடுத்தது போர்டரில் கண்ட்ரோல் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூ. அடுத்தது சர்ச் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண தொடங்க. அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது தானே, இந்த FBI CIA அதெல்லாத்தையும் வந்து வெப்பனைஸ் பண்ண. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது எல்லாத்தையும் ஜோ பைடன் என்ன செய்ய வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உன்னை ஒருத்தனை பிடிக்காட்டி என்ன செய்வானோ உடனே அவன் மேலே கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி. இப்போ ட்ரம்புக்கு போட்ட கேஸண்டா நிறைய கேஸை தூக்கி போடுறாங்க. எல்லாம் இன்னசென்ட், ஆனால் எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸை போட்டதால் அவன் எல்லாம் இப்போ வேறு ஆக்கலண்டா இப்போ உடைஞ்சு அதெல்லாம் விட்டுக்கிடுவா. இப்போ ட்ரம்ப்கிட்ட எல்லா பேக்கப்பும் இருக்குது, லைக் லோயர்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, அடுத்தது எவிடன்ஸ் இருக்குது, அடுத்தது எப்போவுமே அதால் அவனை ஒன்றும் செய்ய முடியல. நிறைய கேஸை போட்டு கொண்டு வந்தாலும் அவன் அது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு வந்து நல்லபடியாக இந்த நியூஸ் மீடியா சேனல் எல்லாத்தையும் ஃபேக் நியூஸ்ன்னு தான் சொல்லுவான். அப்படியே பொய்யான செய்தி பரப்புகிற ஸ்தாபனங்கள் பொய்யான இதென்று சொல்லி அவங்களோட க்ரெடிபிலிட்டியே அப்படியே இல்லாமல் பண்ணிட்டான். இப்போ நியூஸ் சேனலில் பெரிய ஒரு தடவை விரும்புகிற இல்லை, only 20% பீப்புள் தான் அதை பார்க்குறது கூட. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் மீடியா வந்துட்டுது, வேறு போட்காஸ்ட் யூடியூப்பில் அதெல்லாம் வந்து ஜோ ரோகனோட ஒரு போட்காஸ்ட் வந்து வச்சவர் அதெல்லாம் வச்சு அவன்கிட்ட ஃபேம் வந்து ரியலாக போயிட்டு அடுத்தது அவன் ஒரு ட்ரூ பர்சன். இப்போ உண்மையிலேயே அவங்களோட மக்களுக்காண்டி அவன் பாடுபடணும்னு. அடுத்தது அவனோட பொலிட்டிக்கல் கம்பேக் வந்து எல்லாரையும் அப்படியே ஷோக்காக போயிட்டு இப்போ வந்து பயந்து கொண்டே என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஒரு தரமா ஐயோ நாங்கள் இவ்வளோத்தை செஞ்சும் அவனை அடிக்க முடியலைன்ட்டு இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்குறாங்க அவனுக்கு தான் ஃபுல்லாக. அடுத்தது என்னது வந்து எலெக்ஷன் சீட்டிங்கும் நடக்குது. இப்போ அமெரிக்கான்னு நினச்சா நீங்கள் நினைக்காதீங்க அங்கே சீட்டிங் நடக்காண்டு. இப்போ ஒரு எலெக்ஷன் வந்து இந்தியாவில் ஒரு நாளில் முடியுதுண்டு, அமெரிக்காவில் 10 நாள் 20 நாள் 30 நாள் இப்போ 3 வீக்ஸ் ஆகியும் இன்னும் கவுண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாரு. இப்போ டெமோக்ராட் என்ன செய்ய மாட்டா அவங்கள வின் பண்ண மட்டும் ஓட்டை வந்து குவிச்சு கொண்டே இருக்கு. மெயில் இன் பேலட் இந்த கோவிட் காலங்கள் எல்லாம் அந்த நீங்கள் எங்கே என்னென்ன இருந்து ஓட் பண்ணலாம் மெயில் இன் பேலட்னா அவன் ஓட் பண்ணுறான்னு தெரியாது. 100 மில்லியன் கணக்கில் மெயில் இன் பேலட்டை அனுப்பிவிட்டால் சரி யார் என்னென்னா குத்தி போட்டு அனுப்பி கொண்டு வந்தால் அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் மெயின் வச்சு ப்ராப்பர் லோயர்ஸ் எல்லாம் வச்சு மக்களுக்காண்டி நான் நிற்கிறேன்னு சொல்லி போராடி வின் பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி நீட் மீடியா. பட் இனி வந்து நியூஸ் மீடியா சேனலில் ஒரு தரையும் நம்ப மாட்டாங்க கூடாக்கள். ஏனெண்டா எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியுது இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பயஸ்டாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடக்கிறதுன்றதை ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை. இவங்க வந்து தங்களுக்கு என்ன ஒரு ப்ரொபகண்டான்னு சொன்னால் ஒரு நேரட்டிவ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தர குரூப் மக்கள் வந்து அவங்கள எப்படி இதை திணிக்கணுமோ அதை திணிக்கிற வேலையை தான் நியூஸ் சேனல் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துட்டு இனி வந்து ஒரு தடவை நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இண்டிபெண்டன்ட் மீடியாண்டு வருது. இப்போ நியூஸ் சோர்ஸஸ் எல்லாம் வந்து இப்போ டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்சன்கிட்ட இருந்தே வருது. இப்போ ஒரு நியூஸ் சேனல் சொல்லுதாண்டா ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டார், கமலா ஹாரிஸ் இப்படி, அதெல்லாம் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் ஆல்ரெடியே ட்விட்டரில் இருக்கிற அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்து பதிவு வந்தால் தான் அது உண்மைன்னு மக்கள் நம்புற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நியூஸ் சேனலுக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னம் வந்து மக்கள்கிட்ட வந்து முழுக்க குறைஞ்சிட்டுது. ஒரு சில பேர் தான் இப்போ நம்புகிறாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.